வணக்கம். இந்த வீடியோவில் மார்கண்ட எலும்பு சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுமா பட்டை, மிரிஞ்சி இலை, 4 கிராம்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த சூப் கோல்டுக்கு ரொம்ப நல்லது. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த சூப் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா கோல்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்களுக்கும் அப்படியே குடிக்க கொடுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதில் நான் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எலும்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இதை நல்லா சேர்த்துட்டு இந்த மிளகு சீரகத்தை நம்ம இடித்து தான் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே அதை நம்ம இடிச்சிடலாம். நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் பொடியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 6 விசில் வச்சுட்டு எடுத்துடலாம். சிம் வச்சிடலாம். 6 விசில் வச்சுட்டு சிம் வச்சுட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அந்த எலும்பில் இருக்க அந்த சத்தெல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 6 விசில் வைக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில். அப்புறம் நல்லா சிம் வச்சுட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் ரிப் போன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.